This is what we were learning. ஸோ எப்படி ஆவியானால் நடத்தப்படணுன்ற காரியத்தை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ வி சா அபவுட் அதுதான் சாமுவேலை பற்றி பார்த்தோம், டேவிடை பற்றி பார்த்தோம், எலிஷா பற்றி பார்த்தோம். So this is the thing we saw. Okay, but Anna, we will just move on from here. Okay, we are staying in the same place for many weeks. So I'm just going to tell a few hints only. So the actual message will be on next week. Okay, but you can just hear it. Okay, whatever the Lord speaks, you can just take hold of it. So we're going to learn about something, receiving directions from the Holy Spirit. Okay, first காரியம் வந்து என்ன பார்த்தோம் வந்து it is something like we need to learn to be guided by ஆவியானால் நடத்தப்படணும். அதை குறித்து கற்றுக்கிறதுக்காக ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். சாமுவேலா இருக்கட்டும், இல்லை டேவிடா இருக்கட்டும், இல்லை எலிஷாவா இருக்கட்டும், இல்லை பால் அண்ட் பர்னபாஸா இருக்கட்டும். ஸோ அவங்கள எப்படி ஆவியான் நடத்தி வந்தாரு, ஸோ அவங்கள போல நம்மளையும் நடத்துவார், இல்லை அவங்கள காட்டிலும் இன்னும் வித்தியாசமாக நடத்துவார். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த காரியம் வந்து ரிசீவிங் டைரக்ஷன்ஸ். ஓகே, அபவுட் ரிகார்டிங் த ஹோலி ஸ்பிரிட் டைரக்ஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கன்ஃபியூஷன் பார்ட் இருக்கு. நாட் டு ரிசீவ் டைரக்ஷன்ஸ். ஓகே, சொல்லும் போது பட் மெனி கொஸ்டின்ஸ், ஹவ், இது எப்படி எனக்கு எப்படி டைரக்ஷன்ஸ் கிடைக்கும், ஆண்டவர் எப்படி எனக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு, யாராவது சொல்ல முடியுமா? ஹவ் டு ரிசீவ் டைரக்ஷன் ஃப்ரம் காட், இல்லை how to receive direction from the Holy Spirit. Any experiences? துர்கா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். அக்ஷா நீங்களும் சொல்லலாம். அபிஷேக் சொல்லுங்க. How to receive directions from the Holy Spirit or from God? What is your opinion on that? சிலது போகும்போது டக்குன்னு பயம் வரும், நான் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இருதயத்துல ரொம்ப பயமா இருக்கும், இந்த விஷயம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இல்லாட்டி ஏதோ ஒரு வசனம் ஏதாவது அப்போ டக்குன்னு ஞாபகம் வரும். இந்த மாதிரி நம்ம பேசணும்னா, நான் ஏதாவது தப்பா பேசினா எனக்கு டக்குன்னு ஒரு வேர்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் வரும். ஓகே, ஸோ டக்குன்னு ஒரு வசனம் ஞாபகம் வருது, அது வந்து is it a direction? Do you mean to be like that? அந்த நேரத்துக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது இல்லை, அந்த வசனம் தான் வந்து என்ன டைரக்ட் பண்ணி போகுது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாண்ணா. சரி, ஓகே, நைஸ். Yes, of course, God's word is the only one which directs us to the path. Okay, nice. அபிஷேக், அக்ஷா நீங்க சொல்லுங்க. அக்ஷா முடிஞ்சா மைக் ஆன் பண்ணி பேசுங்க, அப்படி இல்லைன்னா ஐ கேன், if you're working or if you're outside, you can just type it on chat box. Different okay, Abhishek says different kind of instinct, we know it's not from us, but always right every time it comes. புரியல எனக்கு. Different kind of instinct, we know it's not from us, or it's not from Holy Spirit. Receiving directions from the Holy Spirit. How to receive direction from the Holy Spirit? Anyone else? We can feel when sometimes it's gonna happen. Okay, புரியுது. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம இருதே தோணும், இது தப்பா நடக்க போகுது, இருதே தோணும், இது இந்த இடத்துக்கு போனால் நல்லது இல்லை, இந்த இடத்துல ஒரு தவறான காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிங்க்ட். ஓகே, இது எனக்கு புரியுது இல்லை, இது நான் இந்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை. சரி, ஓகே, நைஸ். ஓகே, பட் let me just put up in two ways. ஓகே, ரெண்டு காரியத்தை. Many times, let it be godly people or non-godly people, or believer or non-believer, இருவராக இருக்கலாம். ரெண்டு பேரும் we first initially அது ஆண்ட பிள்ளைகளா இருந்தா கூட we look for என்ன சொல்லலாம், like a counsel, or we look for advices from the people. Okay, directions from the people. இது வந்து
let me see. Looks like this. Okay, directions from people. So நம்ம ஒரு காரியம் நம்மளுக்கு வேணும். For example, simple. நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ exactly what you does is immediately you either call a known professor or known staff or known people who's working in a college or இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாவோ இல்லை அக்காவோ யாராவது ஒரு காலேஜ் படிக்கும்போது அவங்ககிட்ட போய் சஜஷன் கேட்போம். இது எல்லாரும் பண்ணுறது கரெக்டாக ஒரு டைரக்ஷன். ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், ஆனால் இன்ஜினியரிங் என்ன படிக்கணும், நான் எந்த காலேஜ் எடுக்கணும், நான் எந்த காலேஜை படித்தா எந்த மார்க்குக்கு என்ன இது கிடைக்கும், இல்லை எங்கே கிடைக்கும் அப்படின்ற காரியத்தை we get directions. So okay, so that is how we look for people. But I want to tell like this. Okay, example you see in the image la paakra mari, you can see a point A and a point B. Okay, ரெண்டு காரியத்தை வருது. ஒரு டெஸ்டினில இருந்து உன் டெஸ்டினிக்கு நீங்க போகணும். ஓகே, அப்போ போகணும்ன்ற சொல்லும் போது you will be well prepared. ஓகே, யூ வில் பி டிபெண்டிங் ஆன். இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்து போனால் கூட மேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை. ஸோ வழி தெரிஞ்சாலும் சம்டைம்ஸ் வி யூஸ் மேப்ஸ் பிகாஸ் இன் ஆர்டர் டு குவிக்லி ஷார்ட்கட்ஸில் போகிறதுக்காக யூஸ் மேப்ஸ். ஓகே, ஸோ யா வி ஆர் டிபெண்டிங் ஆன் த மேப்ஸ். அண்ட் அப்போ அந்த மேப்ஸை போகும்போது when you are nearer to the location, எக்ஸாம்பிள் ஒரு பக்கத்தில் எக்ஸாம்பிள் டி நகர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் உள்ள டி நகர் போகணும். டி நகரில் ரங்கநாத ஸ்ட்ரீட் போகணும். அந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஒரு ஷாப் நேம் போட்டிருக்கு, ஆனால் அவங்களால கண்டுபிடிக்கவும் இல்லை. பட் வாட் யூ வில் டூ when you're driving or when you're going in some vehicle, what you does is you get down from a vehicle or you stop your vehicle, இறங்கி அங்கே உள்ள நபர்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க. இந்த மாதிரி இந்த கடை எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்குது அப்படின்ற ரூட்ஸ் மேப் கேட்பீங்க. ஸோ அப்போது எல்லார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. ஓகே, அந்த பகுதியிலே வேலை செய்கிறவங்க, அந்த பகுதியிலே கடை போட்டிருக்கவங்ககிட்ட போய் கேட்பீங்க. கரெக்டாக ரோட்டில் சும்மா போகிறவன்ட்ட பைக்கில் நீங்களும் நடந்து போயிட்டு இருப்பீங்க, பைக்கில் ஒருத்தர் போல அவனை பாட்டு கூப்பிட்டு கேட்க மாட்டீங்க. ஏன்னா you want to find a trustable person who will give you solution, who will give you a direction to find out the exact place. So this is how we does it. Okay, but you will make sure that அது நான் கேட்குற நபர் வந்து ரொம்ப known பர்சனாக தான் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுவீங்க. இல்லை எல்லார்ட்டையுமே கேட்டிங்கன்னா you will be totally confused. Okay, so and what you does next என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே நீங்க அவங்க டைரக்ஷன் கொடுத்தாலும் you will try to go and explore it on your own. சும்மா அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு இதான் சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. you will go down there, you will look around, you will check on the அவங்க சொன்ன டைரக்ஷன்ஸ் இருக்கா, அவங்க சொன்ன அடையாளங்கள்லாம் இருக்கா, இந்த போஸ்ட் இருக்கா, இந்த லேம்ப் இருக்கா, இந்த போலீஸ் பூத் இருக்கா, இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, you will recollect it again in your mind or you process it in your mind again and again and again and again. Okay, அப்பனா that's why I put up like this, trying to do on your own way. சொல்லி காதால கேட்ட காரியத்தை அவங்க அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை ரீகலெக்ட் பண்ணி நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. பட் ஆஃப்டர் சர்ச்சிங் ஆஃப் many hours or many times, finally you will arrive to your destination. ஆனா what happens, there will be a lot of trials, a lot of errors, a lot of redirections. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அந்த பகுதிக்கு போயிருப்பீங்க, ஆனாலும் நிறைய யூட்டர்ன் எடுத்திருப்பீங்க, நிறைய பள்ளத்தில் இறங்கியிருப்பீங்க, தப்பான டெட் எண்ட் போயிருப்பீங்க, தப்பான நம்பர் கேட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருப்பீங்க. ஸோ தட் மே எண்ட் அப், அஃப்கோர்ஸ் யூ ஹவ் ரீச் அ டெஸ்டினேஷன் உண்மைதான், ஆனால் it didn't end up in a beautiful manner. பட் ஆனால் அதில் நிறைய ஃப்ளாஸ் உண்டு, நிறைய எஃபர்ட் இருக்கு, நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. இதெல்லாம் ஏன் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் பிகாஸ் I want you to really recollect the directions of God. ஆண்டரை கொடுக்குற டைரக்ஷனுக்கும் மனுஷன் கொடுக்குற டைரக்ஷனுக்கும் இல்லை கவுன்சிலிங்க்கும் இல்லை மனுஷன் கொடுக்குற ஆலோசனைக்கும் I want to really
திங்க் இன் அ பெர்ஸ்பெக்டிவ். அதனால ஐம் புட்டிங் அப். ஏன் டி நகர் சொன்னா, நான் நிறைய வாட்டி டி நகர்ல வழி தெரியாம, அஃப்கோர்ஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை, பட் ஆனால் ஐவ் லாஸ்ட் த வே இன் சென்னை. ஓகே, ஸோ அது எவ்வளோதான் ஃபெமிலியராக இருந்தாலும் யூ கேனாட் ஃபைண்ட் இட். That too, Ranganath Street is more complicated. So that's why I put up like this. Okay, so I want you to really think. நம்ம நிறைய வாழ்க்கையில் நிறைய ரீடைரக்ஷன் எடுத்திருப்போம், நிறைய தவறுகள் எடுத்திருப்போம். நம்ம எடுக்க சின்ன சின்ன தீர்மானங்கள்னால நிறைய தவறு நடந்திருக்கும், நிறைய அடி வாங்கியிருப்போம், இல்லை நிறைய திட்டு வாங்கியிருப்போம். அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை your known person, whatever it is, we would end up in a something in a difficult manner or in a strange manner. இதுதான் மனுஷனை பின்பற்றி மனுஷன் சொல்லுகிற காரியத்தை கேட்டுட்டு அவங்கள ரிலை பண்ணி நம்பி நடக்கும் போது வருகிற காரியம். இது வந்து யூ புட் அப் either for your job, your school, your college, or your work, or in your life, or in your wedding, or whatever you name it. Okay, இதெல்லாம் நடக்கிற காரியம். So but let us see what is the direction from the Holy Spirit. Okay, அப்போ ஆண்டவரால போதிக்கப்பட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து ஒரு பிரயாணத்தை எடுத்து வைக்கும் போது எப்படி ஆண்டவர் நடத்துவார் அப்படி சொல்ற காரியத்தை சின்ன சின்ன நகட் பாயிண்ட்ஸை நான் போட்டிருக்கேன். So we will read through on the next week more detailedly, but not simply as someone was saying from the word of God. அனுதினமும் வார்த்தையால நான் வார்த்தை வசனம் என்னோட பேசுதுன்னா ஐ வில் பி டைரக்டட் பை த காட்ஸ் வேஸ், காட்ஸ் வில். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அப்போ நான் அனுதினமும் பைபிள் படிச்சேன்னா, அனுதினமும் நான் வசனத்திலிருந்து ஒரு 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 ரெவலேஷனை பெற்றுக்கொண்டேன்னா, வசனத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை பெற்றுக்கொண்டேன்னா, ஐ வில் பி டைரக்டட் அக்கார்டிங் டு த வே ஆஃப் காட், அக்கார்டிங் டு த ஹோலி ஸ்பிரிட் லீடிங். And also not every time word of God மட்டும் இல்லை, word of God படிக்கிறதுனால மட்டும் இல்லை, word of God revelation மட்டும் இல்லை, there are sometimes you need to write it down whatever God speaks. Okay, ஆண்ட ஒரு சீசனுக்குள்ள ஆண்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து வருவார். Let's say if you are reading it, okay, praise God, God is speaking, praise God for the revelation. நல்லதான். ஆனா அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்க எழுத மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜேர்னி பாதி வழியிலே போறதுக்கு ஹை சான்சஸ் உண்டு. பிகாஸ் யூ வில் நாட் ரிமெம்பர் வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ டெய்லி. லெட்ஸ் சே இஃப் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ அபவுட் ஹோலினஸ், praise God, God is speaking. ஒவ்வொரு நாளும் நீ பைபிள் திறக்கும் போது ஆண்ட பரிசுத்தத்தை பத்தி பேசுற நல்லது. ஆனா அது என்ன டயகனல்ல பேசுறார், என்ன ஆஸ்பெக்ட்ல பேசுறார், நீ எங்க திருத்திக்கணும்னு பேசுறான்றத நீ எழுதி வைச்சா மட்டும்தான் அந்த ஹோல் ஜேர்னி, அந்த ஹோல் வழியில போறதுக்கு உனக்கு உபயோகமா இருக்கும். இல்லைன்னா பாதி வழியிலே ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கேட்டு நீ ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே லெட்ஸ் சே மண்டேல இருந்து மார்ச் 1 இருந்து மார்ச் 10, ஓகே மார்ச் 1 இருந்து மார்ச் 10ல ஒரு நாள் மட்டும் நான் பைபிள் படிச்சு ஆண்டனோடு பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா, you need to have a word of God, you need to have a life, the word which is a nourishing fruit for your life. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பேசல, ஆண்டவர் பேசல, கற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, you need to go back to the writings where God spoke to you. உன்னோட பேசின காலத்துல எழுதி வைச்சா மட்டும்தான் அன்னைக்கு அது ஒரு ஆதாரமா இருக்கும், அது ஒரு ஆகாரமா இருக்கும், அதை நடத்தி கொண்டு போவதுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சோர்வா இருக்கும், இல்லை அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டரை விட்டு விலகி தூரமா இருக்கிற ஒரு அனுபவமா இருக்கும், அன்னைக்கு நிறைய பாடுகள் வரலாம், நிறைய சோதனை வந்திருக்கலாம். Okay, that is all happens. So reading word of God is good, and having a revelation, receiving revelation from God also good, but please do write it down whatever God is speaking to you. If not now, இன்னைக்கு நீங்க எழுத ஆரம்பிக்கல அப்படின்னா it will be more difficult for your journey of life. ஒருவேளை நீங்க சொல்லலாம் 3 வருஷமா 4 வருஷமா இதே பாதையில இருக்கேன் அப்படின்னு சொன்னா, yes, it may be true, but you need to retrospect, you need to look on what is God is speaking. If you're not looking on, you will not know which direction you are in or which level you are in. So important to see the word of God. Secondly, what I put up is direction of God, direction of Holy Spirit. We will look for the peace of mind. Okay,
தேவ சமாதானம் இருக்கணும். ஓகே, இல்லைன்னா எவ்வளோதான் ஆண்டர் பேசினாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா யூ cannot be led by the Spirit of God because your flesh will take control of your life. And waiting in the Lord's presence is a key element, and getting a word for the day or getting a word for a season, because you have to hook on to the solid ground of the word of God. Okay, அடுத்தது போட்டிருக்கேன் வந்து ஆஸ்கிங் காட்ஸ் விஸ்டம் டு கோ இன் ரைட் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நகட்ஸ் பாயிண்ட்ஸை போட்டிருக்கேன். ஸோ வில் சி மோர் டீட்டெயிலி இன் த கம்மிங் வீக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்லி இஸ் பை ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் பண்ற காரியம் இல்லை, நிறைய பேர் நான் சாரி நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணா எனக்கு இந்த டைரக்ஷன் கிடைச்சிடும். எஸ், அஃப்கோர்ஸ் இட் வில். But what is the intention of your prayer? What is the intention of fasting? Okay, so and then lastly is relying on the man of God. This is what I want to talk today. Okay, I will close the session. Okay, please listen. Relying on the man of God or relying on the prophet. Okay, this is where people who have grown up in the Lord are in the way. Okay, அவங்க ஆண்டருக்குள்ள வளர்ந்துருப்பாங்க, ஆண்டருக்குள்ள வளர்ந்து வந்திருப்பாங்க, வளர்ந்து கொண்டே இருக்கலாம். பட் ஆனால் they will be person who is always relying on the man of God. ஏன் அதை போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து direction from the Holy Spirit தான் பார்க்குறோம். ஓகே, பட் we are not talking about direction from man of God, direction from prophet பற்றி பார்க்கல. ஓகே, ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் we have challenges, we have struggles. Of course, in the down times there are people to pray for, there are people to give you solution, counseling கொடுக்கறது உண்டு தான். ஆனா அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். அவங்க எது ஓகே, ஒரு எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, உடனே நான் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி அவர் எனக்கு ஜெபம் பண்ணுவாரு. அஃப்கோர்ஸ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டேன் சொல்ல, பண்ணுவாங்க தான். ஆனா அவங்களையே டோட்டலா டிபெண்ட் பண்ணக்கூடாது. I'm telling you, because you need to seek the help of the Holy Spirit, seek the help from God. These prophets or these men of God, these apostles, these disciples or leaders are for your supporting backbones, but don't rely on them completely. அப்போ ப்ராஃபிட்ஸை நம்ப கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். I didn't say like that, but you need to have prophets, you need to have a prophecy. Okay, இந்த ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, I was just writing down 1 Thessalonians 5:20. Don't treat prophecy like something that is not important. That's why I said prophecy ரொம்ப ரொம்ப unwanted அப்படின்னு சொல்ல வரல. Of course it is needed, of course it is needed for you to run through your life. But வசனம் சொல்லுது, பால் இப்படி சொல்றாரு, but test everything, keep what is good. Okay, test everything. That means whatever the man of God says or whatever the prophecy comes for, whatever the prophet declares over your life, test and see. That means just now, okay, நான் சோதித்து பார்க்குறேன், அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இல்லை அவங்கள டெஸ்ட் பண்ண சொல்லல. Instead, check through what they are speaking, check through what they have given to you. நம்மளே சொல்ற ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற ஒரு டிசிஷன் எக்ஸாம்பிள் என்ன, they get confused when they want to choose a life partner. They get confused when they choose a college or when they choose a particular things to take place, decision to take place. அப்போ நிறைய வாட்டி இப்போ ஒரு தேவ மனுஷன் ஒரு மனுஷன் நம்பி they fall into a trap, they fall into different ways. Okay, that's why I say whenever the prophecy comes to you, whenever somebody prays and gives a word to you, we as a child of God, we as a mature children of God, we as a believer of God, we need to check it through the word of God. அவங்க சொன்ன அத்தனை காரியம் வேதத்தின் அடிப்படையாக தான் சொன்னாங்களா? Of course, they are also a human like you and me. They also have ups and downs in their life. They also have difficulties. That's why I want to tell you, don't rely on the man of God completely. Don't rely on the prophets completely. Of course, they are needed for you. Of course, they are supporters for you. Of course, they're going to pray. Of course, they're going to give counseling. Yes, true. Anna, don't rely on them. Whatever they break it, whatever when they give the things to you, okay, or counseling கொடுக்குறாங்கன்னா,
வேதத்தை அடிப்படையா சொல்றாங்களா? எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பிரகாரமா தான் அவங்க பேசுறாங்களா? அதே reconfirming. I want to tell you, when a man of God comes and pray to you, when a prophet comes and pray to you, அவங்க எதையாவது புதுசா சொல்ல மாட்டாங்க. They are the person who always reconfirms things what God has spoken to you. அப்பனா நீ தனிப்பட்ட விதத்துல நீ ஜெபம் பண்ணி வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டுமாய் வந்து உறுதிப்படுத்துவாங்க தவிர புதுசா சொல்ல மாட்டாங்க. If they are telling something new, you need to go and test and check through what they are speaking to you. அதனால தான் சொல்லுது stay away from everything that is evil. இந்த பால் கடைசியா சொல்லி முடிக்கிறார். ஸோ எனக்கு உனக்கு உரியதில்லாத காரியத்தை உன்கிட்ட வருதுன்னா it is unwanted, it is ungodly things, it is not for your cup, it is not for your basket. Okay, that means you to refrain from certain things. Amen. So be led by the Holy Spirit, because he wants to guide you, he wants to lead you, he wants to journey along with you, he wants to be a friend with you always. So அவருக்குள்ள நடக்கும் போது நம்ம we have a word of God, ஒரு டிவோஷன் இருக்கணும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், லார்ட்ஸ் பிரசன்ஸ் தேவை, விஸ்டம் ஆஃப் காட் தேவை. பாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணலாம். மனுஷன் தேவ மனுஷன் ரொம்ப ரிலே பண்ணக்கூடாது. பட் ஆனால் keep a maintain distance, keep or pray with them, or whenever they're praying for you, just listen to it. But whatever when they praise or whatever when they declare it to you, take those words, meditate on it. Is it really from God? அப்படி சொல்லி நம்ம we have to check through. Okay, so let us wind it up today, Nikki. Let us all close our eyes and say, Lord, Nikki, I want to be directed by you, Lord. I want to be directed by the Holy Spirit, because you are the God who led the Israelites from the wilderness, Lord. And you are the one who have made them to reach the destiny of Canaan, oh Father. Lord, வனாந்தரத்துல சுற்றி அலைந்து திரிந்த தேவ ஜனங்கள அப்பா, நீரே இயேசு கிறிஸ்துவான நீரே, பரிசுத்தாவியான நீரே வழிகாட்டியா இருந்தீங்க. அத்தனை திரளான ஜனங்களுக்கு வழிகாட்டியா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு எங்க வாழ்க்கையிலுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பீராக. வார்த்தை நிமித்தமாய் வழிகாட்டுவீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் படிக்கும் போது எங்களோடு இடைப்பட்டு வழிகாட்டுங்க. நாங்க தொலைந்து போயிடக்கூடாது. பாதி வழியில தொலைந்து போயிடக்கூடாது. பாதி வழியில இது வேணாம் சொல்லி நாங்க பின்னிட்டு போகக்கூடாது. But rather stay on the way, stay and rely on you completely, Father God. Lord, தொடர்ந்து இந்த காரியத்துல கொடுத்து நாங்க தியானிக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. நீங்க வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Lord, whatever circumstances place they are, no Father God, but Lord, you bring them in, oh Father God. You teach them with your word, you mend them, you mold them, and you do greater things in their life, oh Father God. We give you all the glory and honor, oh Father God. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Praise God. ஸோ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். Praise God. Praise God.